நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். செங்குன்றம் பகுதியில் கார் தீப்பிடித்து எரிந்தது. ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட செங்குன்றம் சரக எல்லைக்கு உட்பட்ட காட்டூர் சிப்காட் அருகில் மீஞ்சூர் டு வண்டலூர் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் கல்லூரியில் பணிபுரியும் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான TN18BC 7638 ஊண்டாய் வெர்னா என்ற சொகுசு கார் தாம்பரத்திலிருந்து மீஞ்சூர் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. அதை ரமேஷ் என்பவர் ஓட்டிச் சென்றார். அந்த கார் மீஞ்சூர் பைபாஸ் சாலை சிப்காட் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென்று இன்ஜினில் இருந்து வெண்புகை கிளம்பியதால் காரை ஓரமாக நிறுத்தி பார்த்தபோது அதிலிருந்து தீப்பிழம்பு ஏற்பட்டு மளமளவென்று எரியத் தொடங்கியது. இது பற்றிய தகவல் தீயணைப்பு காவல் கட்டுப்பாட்டு துறைக்கு தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்குன்றம் தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான வீரர்கள் வாகனத்துடன் வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு பின்னர் 1 மணி நேரத்தில் முற்றிலுமாக தீ அணைக்கப்பட்டது. இதில் கார் எலும்புக்கூடாக காட்சியளித்தது. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் ரமேஷ் உயிர் தப்பிய சம்பவத்தால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து காட்டூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மின்சார கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர்.